யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அந்த மலைக்கு பின்னாடி கல்குவாரி ஒன்று இருக்குது. கல் உடைச்சி கல்லை சேல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் தராங்க. அந்த தடத்துக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? வணக்கம் கந்தன் கருணை பக்தர்கள். பொன்னாகமலை முருகன் கோவில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிற பொன்னாகமலை முருகன் கோவிலுக்கு. அந்த மலையினுடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக சர்ப்பம் மாதிரியே இருக்குங்க. உண்மையாலுமே வந்து நீங்கள் அந்த மலைக்கு போகும்போது ஒரு ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் போயிருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எதனால் அந்த கஷ்டங்கள் வந்து கொடுக்குறாருன்னா நம்மளாம் வந்து அனுபவிக்கணும். அதாவது வந்து நம்ம பண்ணின தப்புகள், நம்ம பண்ண ஒரு கர்ம வினைகள்னு ஒன்று இருக்குது. அதன்படி தான் வந்து முருகன் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போவார். நம்ம பொன்னாகமலை முருகன் கோயிலுக்கு வந்து அந்த மலைக்கு பின்னாடி கல்குவாரி ஒன்று இருக்குது. அந்த கல்குவாரியில் வந்து கல் உடைச்சி கல்லை சேல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் தராங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க. அந்த மலைக்கு மேலே வந்து ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையை உடைச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி போட்டு அந்த தடத்துக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் நம்ம வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் வந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நம்ம இதை இயக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து சொல்லணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரும்போது தான் அத்தியாவசியத்துக்கு வந்து உதவுகின்ற மக்கள் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ஒன்றுன்னா உதவ மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்து நான் யோசித்தேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த பொன்னாகமலை முருகன் கோவிலுக்கு வந்து தடம் வரும். நம்ம கந்தன் கருணை சேனலில் இருக்கிற அத்தனை முருக பக்தர்களும் வந்து இதை பகிரணும். அதை தான் வந்து நான் கேட்டுக்கிறேன்.